ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ட்ரிக்கை செஞ்சு பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பல நேரங்களையும் பல சுச்சுவேஷன்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அபவுட் கேலரின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும், இந்த வெர்ஷன் இருக்குல்ல, அந்த வெர்ஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 7 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா கேலரி லேப்ஸ் இஸ் எனேபிள்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அது பேக்கில் வாங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் இந்த அபவுட் கேலரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேலரி லேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து புதுசாக எனேபிளாக இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதில் ஆல்பம் என்ட்ரி லாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும். இதை வந்து நாம் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே கேட்கும், கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேலரியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். இதை ஆல்ரெடி லாக் போட்டது தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோல்டர், முக்கியமான ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஃபோல்டரில் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், வியூ பண்ணி பார்க்கணும். வேறு யாராவது ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ எக்ஸாம்பிள் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நான் மட்டும் தான் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா அந்த டவுன்லோட் அப்படின்றத வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மோர் இருக்குல்ல, இந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஆல்பம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் யாராவது கேலரி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கேலரி ஓப்பன் பண்ணால் அந்த முக்கியமான ஃபோல்டர் வந்து லாக்கில் இருக்கும். யாராவது ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆல்பமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா, அதாவது இந்த லாக் ஒன்றும் எடுத்து விடணும் அப்படின்னா, அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்துக்கிட்டு கேலரி லேப்ஸ் ஆப்ஷனில் வந்துக்கிட்டு ஆல்பம் என்ட்ரி லாக்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஆன் பண்ணி விட்டோம், இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை வந்து மொத்தமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இப்போ கேலரிக்கு உள்ளால போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்லாக் ஆகிடும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. நிறைய பேருக்கு ஒரு சில முக்கியமான வீடியோஸ், ஆப்ஷன்ஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் காப்பீஸ் இதெல்லாம் நிறையவே மொபைலில் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கேலரியில் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.